கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் யோவான் 15வது அதிகாரம் 7வது வசனத்தில், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆண்டவர் சொல்கிறார், என் வார்த்தைகள் உங்களில் நிலைச்சிருந்தா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது உங்களுக்கு செய்யப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது வார்த்தைகள், ஆண்டுடைய வார்த்தை நமக்குள்ளே நிலைச்சிருக்கணும். அதிலே நம்ம பார்க்கும்பொழுது 10வது வசனத்தில், நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பில் நிலைத்திருப்பீர்கள். அப்போ அந்த வார்த்தை, அந்த கற்பனை என்னன்னு சொன்னால் அவருடைய அன்பு. அதிலே 11-12 படிக்கலாம். என்னுடைய சந்தோஷம் உங்களே நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. அப்போது அவருடைய வார்த்தை நமக்குள்ளே நிலைத்திருக்கத்தன்னா அந்த வார்த்தை எதுன்னா ஆண்டோடைய கற்பனை. அந்த கற்பனை என்னன்னா, நான் உங்களை நேசிக்கிறது போல் நீங்களும் ஒருத்தருக்கு ஒருவர் அன்பாக இருக்கணும். இதுதான் அந்த வார்த்தை. அப்போ நமக்குள்ள ஆண்டுடைய வார்த்தை நிலைச்சிருந்தா நாம் என்ன கேட்டுக்கொள்கிறோமோ அது ஆண்டவர் செய்வாருன்னு சொல்கிற அந்த வார்த்தை என்னன்னா அன்பு செலுத்துறது. நீங்கள் ஒருவரில் ஒருவர் எல்லார்கிட்டையுமே அன்பாக இருக்கணும். இதுதான் என்னுடைய கற்பனை, இதுதான் என்னுடைய வார்த்தை. இந்த வார்த்தை உங்களே நிலைச்சிருந்தா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது உங்களுக்கு செய்யப்படும் சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இந்த நாளில் கூட அந்த வார்த்தை, அந்த கற்பனை நமக்குள்ளே இருக்கா நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அந்த அன்பு என்ற ஒன்று தான் இந்த வேதத்தில் முழு பிரமாணமும் அடங்கியிருக்கு. அந்த அன்புக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. அந்த அன்பு தான் ஆண்டுடைய கற்பனை. நம்ம எல்லாரையும் அந்த அன்பு செலுத்துகிறோமா? ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கணும். எல்லாருக்கிட்டையுமே அன்பு செலுத்தணும். எல்லாரையுமே 1 Corinthians 13வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா அந்த அன்பு நமக்குள்ளே இருக்கும் பொழுது நாம் எப்படியெல்லாம் இருப்போம். அந்த அன்பு நம்மளை சினமடை வைக்காது, தீங்கு நினைக்காது, கசப்பு இருக்காது, அவங்ககிட்ட சமாதானம், அவங்ககிட்ட பிரச்சனை இருக்காது. அப்போ அவங்கள மன்னிக்க தோணும், அவங்கள நேசிக்க தோணும். எந்த வகையிலையுமே அந்த அன்பு மாத்திரம் நமக்குள்ளே இருந்துட்டா நம்ம மற்றவர்களுக்கு விரோதமாக நம்ம பேச மாட்டோம், செயல்பட மாட்டோம், கசப்பு இருக்காது, விரோதம் இருக்காது. அந்த அன்பு எப்படிப்பட்டது? நீடிய சாந்தமும் தயவு உள்ளதான். அந்த அன்புக்கு பொறாமை இருக்காது, இருமாப்பாக இருக்காது, தன்னை புகழாது, கோபப்படவே படாது, சகலத்தையும் தாங்கும். நம்ம வாழ்க்கையில் எல்லா வாழ்க்கையில் பிரச்சனைகள் பாடுகள் இல்லாமல் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் யார் நிமித்தம் ஏதோ ஒரு பிரச்சனை வரதான் செய்யும். ஆனால் நம்மக்கிட்ட அந்த அன்பு இருந்துச்சுன்னா அவங்க ஏதோ பண்ணால் கூட, பேசினாலும் நமக்கு விரோதமாக செயல்பட்டால் கூட அதை சகிக்கக்கூடிய இறுதி நமக்கு இருக்கும். அது தாங்கும், விசுவாசிக்கும், நம்பும், சகிக்கும். அப்போ நமக்கு விரோதமாக யார் என்ன குற்றம் சொன்னாலும் சரி, பேசினாலும் சரி, என்ன தீங்கு நினைச்சாலும் சரி, அந்த அன்பு ஆண்டவர் சொல்கிற எதிர்பார்க்குற அந்த அன்பு நமக்குள்ளே இருந்தால் அந்த அன்பு என்ன பண்ணுமா? சகலத்தையும் சகிக்குமா. நமக்கு விரோதமாக குறை சொல்கிறவங்கள சகிக்கும், கலகம் பண்ணுறவங்கள சகிக்கும், தீங்கு செய்கிறவங்கள சகிக்கும், நம்மளை அவமானப்படுத்துறவங்கள சகிக்கும். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. சகலத்தையும் சகிக்கும். இதை தான் சகிக்கணும் வேதம் சொல்லலை, சகலத்தையும் சகிக்கும். எதை சொன்னாலும் நம்பும், சகலத்தையும் நம்பும், விசுவாசிக்கும். அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்தில் சந்தோஷப்படும். அந்த அன்பு எந்த சொல்லுமே கோவப்படாது. அந்த அன்பு சாந்தமுள்ளதாக இருக்கும், தயவு இருக்கும், மற்றவங்க மேலே பொறாமப்படாது. அப்போது அந்த அன்புன்ற அதுக்குள்ளே இவ்வளோ காரியம் அடங்கியிருக்கு. இதை நாம் ஆராய்ந்து பார்த்து இதில் இருக்கிற ஒவ்வொரு சுபாவங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா நாம் என்ன ஆண்டுகிட்ட கேட்குறோமோ, என்ன ஜெபங்கள் தேவ சமூகத்தில் நம்ம வைக்கிறோமோ அந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுப்பார். இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் அவரோட வார்த்தைகள் நம்ம நிலைச்சிருக்கா, அதை நம்ம ஆராய்ந்து பார்த்து இதில் நாம் எதில் குறைவுகளாக இருக்கும்னு சொல்லி அதை நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம தேவன் எதிர்பார்க்க நிறைவான அன்பு நமக்குள்ளே இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம ஆண்டுகிட்ட என்ன கேட்குறோமோ அதை கர்த்தர் செய்வார். ஜெபிக்கலாமா?
துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலே ஆண்டவரே அப்பா, எங்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் உம்முடைய வார்த்தையை எங்கள் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. அந்த வார்த்தையாகிய அன்பு எங்கள் நிலைச்சிருக்கணும் ஆண்டவரே. அதற்கு நாங்கள் எப்படியெல்லாம் நடக்கணும், எங்களை நாங்களே ஆராய்ந்து எல்லோரும் ஒருவருக்கொருவர் எல்லா வகையிலும் அன்பு செலுத்தி, உம்முடைய பூரணமான அன்பை செலுத்தி நாங்கள் எடுக்கிற வார்த்தை கேட்குற ஒவ்வொருவர் வாழ்க்கையில் எந்தெந்த காலத்துக்காலம் நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுத்து ஒவ்வொருவரும் உங்கள் அன்பினால் நிரப்பும்படி நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற எந்த குறையிலாக இருந்தாலும் ஆவியனை இடைப்படுங்க, அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய கிருபை கொடுங்க, எதிர்பார்க்க நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாக.